வேலுண்டு வினை இல்லை. வணக்கம். நான் இன்னைக்கு பதிவுல சந்திராஷ்டமம் பத்தியும், அதோட தெளிவான விளக்கத்தையும், அதற்கான தீர்வையும் சொல்றேன். சந்திராஷ்டமம்னா என்னன்னா, சந்திரன் நம்ம ராசியிலிருந்து 8வது ராசிக்கு சஞ்சாரம் செய்றது தான் ச சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க. பொதுவா 8ஆம் இடம்னாலே தடைகள், சங்கடங்கள் மற்றும் இடையூறுகளை குறிக்கும். பொதுவா சந்திரன் மனோகாரகன், மனதை ஆள்பவர். சந்திரன் ஒரு பயன கிரகம். ஒருவர் ரிஷப ராசின்னு எடுத்துக்கோங்களேன். அவருடைய ராசியிலிருந்து 8ஆம் ராசி விருச்சிகமா. விருச்சிக ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதாவது விசாகம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை. இந்த நட்சத்திரங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ற காலம்தான் ரிஷப ராசிக்குரிய சந்திராஷ்டம காலமாகும். சந்திரனை ஆத்மகாரகன்னும் மனதுக்காரகன்னும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சந்திரன் மறைஞ்சு 8ஆம் ராசியில இருக்கும்போது மனதில் தேவையற்ற எண்ணங்களும் இனம் புரியாத கவலையும் இருக்கும். இதை தவிர்க்கணும்னா நம்ம பொதுவாக தொலைதூர பயணங்களை எல்லாம் தவிர்க்கணும். யாரை பற்றியும் யார்கிட்டையும் பேசக்கூடாது. பொதுவாக திருமண முகூர்த்தம் கூட மணமகனுக்கோ மணமகளுக்கோ சந்திராஷ்டம தினம் வந்தால் முகூர்த்தத்தை தள்ளி கூட போட்டுருவாங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடுங்க. மேலும் இதற்கான தீர்வு என்னன்னா, இஷ்ட தெய்வத்தை நினச்சி பூஜை அறையில் ஸ்லோகங்களை சொல்லலாம். அல்லது விநாயகரை நினச்சி அவருக்குரிய ஸ்லோகங்களை சொல்லலாம். மூலம் சந்திராஷ்டமத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கலாம். நன்றி.